இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா, ஈக்விட்டி ஷேரை எப்படி இஷ்யூ பண்ணுற போது என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோமோ அதே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். சரி, என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் ஒரு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் காலுக்கு தனித்தனியாக டியூ என்ட்ரி அண்ட் ரெசிப்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக பேங்க் டு whatever 15% or 20% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இந்த பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ். ஸோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். சரி, அதே அடுத்தது அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து நம்ம ரிடீம் பண்ணுவோம். ரிடீம் பண்ணுறது அப்படின்னா என்னது? ரிடம்ஷன் அப்படின்னா என்னது? பை பேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் வந்து ரிடம்ஷன். சரி, கண்டிப்பாக ஈக்விட்டி ஷேராக இருந்தால் கண்டிப்பாக பைபேக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரூலுமே கிடையாது. அதே ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஹாவ் டு ரிடீம், அதாவது யூ ஷுட் பை பேக். சரி, எவ்வளோ நாளைக்குள்ளே பைபேக் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் கம்பெனிஸாக இருந்தால் 20 இயர்ஸ்க்குள்ளே வி ஹாவ் டு பைபேக். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸாக இருந்ததுன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே யூ ஹாவ் டு பைபேக். பழைய கம்பெனிஸ் ஆக்டில் வந்து யூ கேன் இஷ்யூ இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா என்னது? நான் வந்து பைபேக் பண்ணணுங்கிற நீட் இருக்காது. பட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல யூ கேனாட் இஷ்யூ இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், யூ கேன் இஷ்யூ ஒன்லி ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ கம்பல்சரியாக யூ வில் ஹாவ் டு பை பேக். சரி, எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே பைபேக் பண்ணணும்? 20 இயர்ஸ்க்குள்ளே பைபேக் பண்ணணும். ஆனால் நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளே பைபேக் பண்ணுற மாதிரியான, இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே ரிடீம் பண்ண முடிகிற மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் ஷேர் யூ கேன் இஷ்யூ. மேக்ஸிமம் லிமிட் தான் 20 இயர்ஸ். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படியெல்லாம் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே யூ ஹாவ் டு ரிடீம்? 20 இயர்ஸ். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரிடீம் வித்தின் 30 இயர்ஸ். சரி, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கு இவ்வளோ தான் என்ட்ரி, இதில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்தது ரிடம்ஷன் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரிடீம் அட் பார் ஆர் அட் ப்ரீமியம். 10 rupees ஷேரை 10 rupeesக்கும் ரிடீம் பண்ணலாம், 12 rupeesக்கும் ரிடீம் பண்ணலாம். ஸோ 12 rupeesக்கு ரிடீம் பண்ணால் இங்கே 2, இங்கே 10, இங்கே 12. அதே பாரில் ரிடீம் பண்ணால் இங்கேயும் 10, இங்கேயும் 10. சி, என்ட்ரியில் எந்த சேஞ்சுமே இல்லை. யாருக்கு டியூ என்ட்ரி? ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்குறோம். என்னத்தை கொடுக்குறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அதை வந்து டியூ பண்ணுறோம். அதாவது யூ ஹாவ் டு பை பேக். யார்கிட்ட இருந்து பை பேக்? இவ்வளோ நாள் என்னோட லயபிலிட்டி சைடில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலாக இருந்தது, இனிமேல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக மாறி அண்ட் யூ வில் பே ஹிம் கேஷ் அண்ட் you will pay preference shareholder cash. அதனால preference shareholder to bank entry பாஸ் பண்ணிடுவோம். சரி, இதே மாதிரி சோர்ஸஸ் வேணும். நம்ம இதுலேருந்து தான் பைபேக் பண்ணுறோம், ரிடீம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. கேபிட்டலுக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் P&L யூஸ் பண்ணிக்கலாம். எது கேபிட்டல்? இதுதான் கேபிட்டல். இந்த அமௌண்ட்டுக்கு ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் P&L யூஸ் பண்ணிக்கலாம். அதே ப்ரீமியமாக இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். என்னது? இதை எங்கே பார்த்துருக்குறோம்? பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம இதே பாயிண்ட் பார்த்துருக்கோம். ப்ரீமியமாக இருந்ததுன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் இந்த 2 rupeesக்கு, இங்கே பாருங்கள், இந்த 2 rupeesக்கு யூ கேன் யூஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆல்சோ. அதே இந்த 10 rupeesக்கு யூ கேனாட் யூஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அதுக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வ் P&L தான் யூஸ் பண்ண முடியும். இங்கேயும் ஜென்ரல் ரிசர்வ்லாம் யூஸ் பண்ண முடியும். எங்கே? ப்ரீமியம்க்கு வந்து ஜென்ரல் ரிசர்வ்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் யூ கேனாட் யூஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபார் கேபிட்டல் அமௌண்ட். சரி, அடுத்தது இப்போ சிஆர்ஆருக்கு இங்கே ஜென்ரல் ரிசர்வ்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அந்த ஜென்ரல் ரிசர்வ்க்கு கீழே என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்பிளிட் அப் தான் இது. ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட், இன்சூரன்ஸ் ஃபண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன், ஒர்க்மேன்ஸ் ஆக்சிடென்ட் ஃபண்ட், வாலண்டரி டிபெஞ்சர் ரிடம்ஷன், வாலண்டரி டிபெஞ்சர் சிங்கிங், P&L அக்கௌண்ட். இது எல்லாத்தையுமே அந்த சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் டு சிஆர்ஆர். சரி,
இங்கே first question பார்க்கலாம். T Limited furnishes you with the following balance sheet. கீழே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் the company redeemed preference shares on 1st April 2015 at a premium of 10%. You are required to pass journal entries to record the above. சரி, என்னது கம்பெனி 1st April 2015 அன்னைக்கு ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 200 வர்த்துக்கான ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிடீம் பண்ணிடலாம். சரி, அதை 10%ல் ரிடீம் பண்ணால் எப்படி பண்ணணும்? 220 கரெக்டு தானே? 10% ப்ரீமியம்னா இதுதான். ஓகே, இதை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம பே பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எடுத்து 220 220. சரி, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு பேமெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ இதுக்கும் சோர்ஸ் வேணும். சரி, இதை நான் எங்கேருந்து எடுப்பேன்? எல்லா இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் ரிசர்வ் எடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு இந்த எடுத்து கொடுக்க முடியுமா? நான் மேலே செக் பண்ணிடலாம். கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கிறதுக்கு இங்கே கேபிட்டல் ரிசர்வ் இல்லை. எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இது செகண்ட் லிஸ்ட்டு, பி லிஸ்ட்டு. அங்கே கேபிட்டல் ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிசர்வ் என்னால் எடுக்க முடியாது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேபிட்டலுக்காக என்னால் எடுக்க முடியாது, அது எனக்கே தெரியும். அண்ட் ரெவன்யூ ரிசர்வ் வி கேன் டேக். ஸோ ரெவன்யூ ரிசர்வ் டு சிஆர்ஆர். கேபிட்டல் இங்கே எவ்வளோ? 200 வர்த்துக்கு நமக்கு இங்கே இருக்கா? எஸ், 260 இருக்குது. ஸோ 200 நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுத்து நான் எதுக்கு கொடுக்கலாம்? இந்த ப்ரீமியம்க்கு என்னால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 20 அங்கே 25 இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இங்கே 25 இருக்குது, இங்கே ஆனால் எனக்கு 20 தான் தேவை. ஸோ 25 கொடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் அவுட் இன் ஈச் கேஸ் வாட் அமௌண்ட் ஷால் பி ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். ஓகே, redeemable preference shares redeem 10 lakh வர்த்துக்கான ஷேர்ஸை redeem பண்ணுறோம். ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் 10 lakh பண்ணுறோம். இந்த ரிடம்ஷனுக்காக தான் நான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ சிஆர்ஆரை போய் நான் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதனால் எனக்கு இங்கே நெல். அடுத்தது இங்கே பாருங்கள், 10 lakh வர்த்த 5% ப்ரீமியம்க்கு நான் redeem பண்ணுறேன். ஸோ ஷேர் கேபிட்டல் வர்த்து 10 lakh, இங்கே 5% ப்ரீமியம். இங்கே 8 lakh அட் பாருக்கு தான் புதுசாக இஷ்யூ பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே பேலன்ஸ் 2 lakh வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. எதுக்கு? கேபிட்டலுக்கு. ஏன் இந்த 5% ப்ரீமியம் நான் கன்சிடர் ஏன் பண்ணல அப்படின்னா, என்ன சிஆர்ஆருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் தான் கேட்குறாங்க. சிஆர்ஆருக்கு கேபிட்டல் அமௌண்ட் வர்த்தை தான் வந்து நான் சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ப்ரீமியம் அமௌண்ட் ஐ வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். அதனால பிரச்சனையே இல்லை. ஐ வில் லுக் அட் ஒன்லி திஸ் கேபிட்டல் அமௌண்ட். ஸோ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2 lakhs. அடுத்தது இங்கே 10 lakh அட் பார். இங்கே ப்ரீமியம் இங்கே பாரு, 8 lakh rupeesக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அட் 10% ப்ரீமியம். 8 lakh rupeesக்கு ஷேரை 10% ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணால் இந்த 10% ப்ரீமியம் வில் கோ டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். அதனால் அதை வந்து நான் எடுத்துக்க முடியாது. என்னால் இந்த ஃபேஸ் வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதை எடுத்துக்கிட்டா இங்கே 10 lakh வேணும், அங்கே 8 lakh தான் வருது. ஸோ அகெயின் 2 lakh. ஓகே, இங்கே 10 lakh ஷேர்ஸு அட் 5% ப்ரீமியமை redeem பண்ணுறோம். 5% ப்ரீமியம்க்கு நான் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் கன்சிடர் பண்ண வேணாம்? that will go to that will not come inside capital redemption reserve. இங்கே 8 lakh at 10% ப்ரீமியம் புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க. this 10% ப்ரீமியம் will again go to securities ப்ரீமியம். ஸோ அதை என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு மட்டும் I will use for capital redemption. Capital redemption எனக்கு இங்கே 8 lakh தான் இருக்குது. but I already have but I should actually pay 10 lakh. so balance 2 lakh I will transfer to CRR. அவ்வளோதான். அடுத்த சம், balance sheet of G Limited கொடுத்துருக்காங்க. The board of directors decided to redeem preference share on 1st January 2019 on following conditions. சரி, redeem பண்ணுறாங்க. என்ன following condition? issue 4000 shares, 4000 equity shares.
ஸோ 4000 ஈக்விட்டி ஷேர்னா ஒரு ஈக்விட்டி ஷேரோட ரேட் என்ன 10 rupees. ஸோ 4000 into 10 that is 40,000. 40,000க்கு புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு மேலே என்ட்ரி போட்டுடலாம். பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 4000 into 10 40,000 40,000 என்ட்ரி போட்டாச்சு. சரி, அடுத்தது அண்ட் rupees 50,000. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், rupees 50,000 10% டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட்டே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு டிபெஞ்சரோட ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கல, இன்ஸ்டெட் அமௌண்ட்டே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 50,000க்கு நான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணணும். பேங்க் டு டிபெஞ்சர் அமௌண்ட்டு 50,000. அதனால தான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணல. ஏன், அமௌண்ட்டை டைரெக்டாக கொடுத்துட்டதுனால நான் மல்டிப்ளை பண்ணல. ஸோ அடுத்தது அது வந்துடுச்சு. இப்போ redeem preference shares at a premium of 10%. ரிடம்ஷனுக்கு என்ட்ரி போட்டுடலாம். என்னது 14% preference share capital premium to preference shareholder to bank. எவ்வளோக்கு அமௌண்ட் என்னன்னு பாருங்கள். இங்கே 1 lakh. ஸோ 1 lakh 10% ப்ரீமியம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? $1,10,000. ஓகே, சரி. ரைஸ் நெசசரி பேங்க் லோன் டு ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிடம்ஷன். பேங்க்கில் காசு இல்லை, சரி, அதனால் வந்து ரைஸ் நெசசரி பேங்க் லோனுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டு ஹேவ் 15,000 பேலன்ஸ். எல்லாம் ரிடம்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 15,000 பேலன்ஸ் வேறு இருக்கணுங்கிறாங்க. சரி, ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காசு வேணும்? மொத்தமாக 1,10,000 rupees எனக்கு வேணும். அது இல்லாமல் 15,000 ரிடம்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. ஸோ எனக்கு தேவை இந்த ரெண்டு அமௌண்ட், 1,10,000 இருக்கணும், 15,000 இருக்கணும். ஆல்ரெடி பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 10,000 rupees ஆல்ரெடி பேங்க்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் இந்த 10,000 நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது போக நான் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணி ஒரு 40,000, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி ஒரு 50,000 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் 25,000 தேவைப்படுது. எனக்கு டோட்டல் அமௌண்ட் ரெக்வயர்ட் எவ்வளோ? 1,10,000 + 15 that is 1,25,000. இதில் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணி எனக்கு ஒரு 40,000, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி ஒரு 50,000 அண்ட் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 10,000 இருக்குது. ஸோ எனக்கு இனி தேவைப்படுறது 25,000. அதுக்காக நான் பேங்க் லோன் ரைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு 25,000 என்ட்ரி போட்டுக்கிறேன். சரி, இப்போ இதுக்கான சோர்ஸ் வேணுமா? இந்த கேபிட்டலுக்கும் இந்த ப்ரீமியமுக்கும் சோர்ஸ் வேணுமா? இந்த ப்ரீமியம்க்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10,000 இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ப்ரீமியம் எவ்வளோ எனக்கு தேவை? 10,000 தான் தேவை. ஸோ என்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ 10,000. அடுத்தது கேபிட்டலுக்கு பார்க்கலாம். கேபிட்டலுக்கு எனக்கு 1 lakh rupees தேவை. 1 lakh rupeesல நான் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்ணி எவ்வளோ வந்துருச்சு? 40,000 வந்துருச்சு. ஸோ 1 lakhல டிபெஞ்சர் ஃப்ரெஷ் இஷ்யூ போனதெல்லாம் நான் இங்கே மைனஸ் பண்ணக்கூடாது. புதுசாக ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணதை மட்டும்தான் என்னால் மைனஸ் பண்ண முடியும். ஸோ 1 lakhல எனக்கு புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு 40,000 வந்துருச்சு. ஸோ நான் 60,000 மட்டும்தான் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்தெந்த ரிசர்வ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் எடுத்துக்கலாமா? இங்கே செக் பண்ணிடலாம் லிஸ்ட்டில். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் இல்லை. ஸோ என்னால் அந்த ரிசர்வ் எடுக்க முடியாது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்க முடியாது எப்படினாலும், ஏன்னா அது ப்ரீமியம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் எடுக்க முடியுமா? இங்கே லிஸ்ட்டில் இருக்கா? டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் எடுக்க கூடாது. பட் 1 second. கொஸ்டினில் லாஸ்ட் பாயிண்ட்
utilize rupees 10,000 out of development rebate reserve for the purpose ன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. அதனால் ஜென்ரலாக டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் எடுக்கக்கூடாது. பட் கொஸ்டினில் இப்படி கொடுத்துட்டதுனால ஐ கேன் டேக் 10,000 அலோன் ஃப்ரம் டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ். ஸோ இங்கே 10,000 எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமாக எவ்வளோ தேவை சிஆர்ஆருக்கு 60,000 தேவை. ஸோ டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ்லேருந்து 10,000 எடுத்தாச்சு. அடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இது எடுக்கலாமா? அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். லிஸ்ட்டில் எஸ் வி கேன் டேக்கு. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரே நிமிஷம். அட்மிட் கிளைம் ஆஃப் rupees 4,000 கமா தப்பாக போட்டிருக்கு. 4,000 ஃபார் ஒர்க்மேன் காம்பன்சேஷன். ஸோ 4,000 இதுலேருந்து எனக்கு கிடைக்காது. பேலன்ஸ் எவ்வளோ தான் எடுக்க முடியும்? 6,000 தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே 6,000. அடுத்த ஐட்டம் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் நான் என்னால் எடுக்க முடியுமா முடியாதா? லிஸ்ட் பார்த்துடலாம். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் எடுக்க முடியும். ஸோ ஐ கேன் டேக் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், தட் இஸ் 12,000. ஓகே, இன்னும் எனக்கு இங்கே எவ்வளோ தேவை? இங்கே ஆக்சுவலாக 16 + 12 16 + 12 28,000 இருக்குது. 60,000 எனக்கு தேவை. ஸோ பேலன்ஸ் 32,000 எனக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து தேவைப்படும். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 38 இருக்குது. ஸோ ஐ கேன் யூஸ் 32,000 ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் டு சிஆர்ஆர். ஸோ ஒன்றுமே இல்லை, நார்மல் சம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு காசு பத்தலைங்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் இஷ்யூ பண்ண சொன்னாங்க? ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணோம், டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணோம். அது இல்லாமையும் காசு பத்தாது, அதனால என்னைய பேங்க் லோனும் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறக்கு என்ட்ரி, அதுக்கப்புறம் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி, அதுக்கப்புறம் பேங்க் லோனுக்கான என்ட்ரி. இந்த பேங்க் லோனுக்கான என்ட்ரி போடும் போது அவங்க அமௌண்ட்டை டைரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு தேவையான இந்த 1,10,000 ப்ளஸ் இந்த ரிடம்ஷன் முடிஞ்சு எனக்கு 15,000 பேலன்ஸ் வேறு இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி லோன் வாங்கினேன்? எனக்கு 1,10,000 தேவை ஃபார் ரிடம்ஷன் ப்ளஸ் 15,000. இந்த ரெண்டு அமௌண்ட் எனக்கு தேவை. ஸோ டோட்டலாக 1,25,000 தேவை. எனக்கு ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணி, அதுக்கப்புறம் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி, அதுக்கப்புறம் எங்கிட்ட எக்ஸிஸ்டிங் பேங்க் பேலன்ஸ், இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் அடிஷ்னலாக 25,000 தேவைப்படுது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது இல்லாமல் எனக்கு ஒரு 25,000 தேவைப்படுது. அதுக்கு நான் பேங்க் லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு நம்ம பேங்க் லோன் வாங்கிக்கிட்டோம். இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எங்கே? இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட், இந்த இடத்துல 60,000 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? சிஆர்ஆருக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னோட கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ? நான் ரிடீம் பண்ணுறதுக்கான கேபிட்டல் வேல்யூ 1 lakh. ப்ரீமியமை கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ரீமியம்க்கு தனியாக என்ட்ரி. சிஆர்ஆருக்கு எதுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர்? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர், கேபிட்டல் வர்த்துக்கு மட்டும்தான் இ வில் ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். ஸோ அதுக்கு எவ்வளோ வேல்யூ? 1 lakh. அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணிடணும்? நான் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எதாவது பண்ணியிருந்தேன்னா, எதுக்காக? ரிடம்ஷனுக்காக ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எதாவது பண்ணியிருந்தேன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். அவ்வளோதான். டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணதோ, அதாவது ரிடம்ஷனுக்காக டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணதோ ஆர் பேங்க் லோன் இஷ்யூ பண்ணதோ we will not consider. So this is all about redemption of preference share. Issue of preference shareல ஒன்றுமே இல்லை, it is same, ஒரே என்ட்ரி பேங்க் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஒருவேளை அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்னு வந்தால் ஈக்விட்டி ஷேரோட சேம் என்ட்ரி, 4 ஃபீச்சர்லேருந்து எல்லாமே சேம். எதுவுமே பேர் மட்டும்தான் மாறி இருக்கும். ப்ரிஃபரன்ஸுக்கு பதிலாக ஈக்விட்டிக்கு பதிலாக we will use the term preference.